வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பேசாமல் இருப்பதை பற்றி பேசப்போகிறேன். மௌனம். மௌனம் என்பது நாம் நம்மோடு பேசுவது, நமக்கே புரிய வைப்பது. மௌனம் இறைவனின் மொழி, இயற்கையின் மொழி. அதை அடைய தியானமே வழி. பேசும் சொற்களுக்கு ஒரு எல்லை உண்டு. மௌனம் பேசத் தொடங்கும் முன் பொய்களுக்கு அங்கே இடமில்லை. மௌனத்தை பற்றி நமது மகரிஷி பாடலோடு எனது உரையை தொடங்குகிறேன். மகரிஷி மௌனத்தை பேசா நோன்புங்கிறார். அது நோன்புன்னு சொல்றார். அது ஒரு பேசா நோன்பு ஆற்றுங்கால் அறிவு தன்னை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா நோன்பை கலைத்து பேச வைக்க பெரும் போரை நடத்துகின்ற தெளிவுணர்வோம். பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிருக்கும் உள்ள பிணைப்பை நன்கு உணர்ந்திட ஒரு நல் வாய்ப்பாகும். பேசா நோன்பென்பது வாய் மூடல் அல்ல, பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே. ரிசர்ச்ன்றார். இந்த பேசா நோன்பு ஒரு ரிசர்ச் அப்படின்ற. மௌனத்தை பற்றி வள்ளலார் சொல்லியிருக்காரு, தாய்மானவர் சொல்லியிருக்காரு. வள்ளுவர் டைரெக்டாக சொல்லலைன்னாலும் அவர் மறைமுகமாக அடக்க முடியல, சொல்வன்மையில் மறைமுகமாக எப்படி எதை பேசக்கூடாது மறைமுகமாக மௌனத்தை குறிப்பிடுறாரு. மௌனத்தில் பல வகை இருக்கு. இப்போ மௌனத்தில் பேசாதீர்கள், மௌனத்தை பேச விடுங்கள், அதான் தலைப்பு. பொதுவாக நம்ம எதுவும் பேசாமல் இருந்தால் சம்மதம்னு எடுத்துக்கிறோம். முதல்ல மௌனத்தில் பல வகையில் அது பேர் சம்மத மௌனம். அந்த மௌனம் ஒருமித்த கருத்து அல்லது எதிர்ப்பு இல்லாமல் அவங்களுக்கு பேசுறதுக்கு எதிர்ப்பு, இது ஒரு வகை மௌனம். அடுத்து ரசனை மௌனம், சைலன்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன். அது எப்படின்னா, ஒரு இசை கேட்பது, ஒரு பாடலோ ஒரு நாட்டியம், மெய்மறந்து போகிறோம். பரவசம் அடையும் போது பேச்சு எழ அங்கே வார்த்தை இல்லை. ஆச்சரியத்தில் வாயடைத்து நிற்கும் நிலை. அப்போது பேசினால் பேசும் வார்த்தைகளை காதுகளை மட்டுமே சென்றடையும். பேசாத மௌனம் இதயத்தை தொடும். சத்தம் மிகுந்த உலகில் மௌனம் என்பது ஒரு நுணுக்கமான இசை. இது ஒரு ரசனை மௌனம். அடுத்து புறக்கணிப்பு மௌனம், சைலன்ஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ். பிடிக்காதவர்களின் அலட்சியத்துடன் பேசாமல் இருப்பது. அலட்சியம் மற்றும் புறக்கணிப்பு கோபத்தை விட வலிமையானது. இந்த புறக்கணிப்பு மௌனம் கோபத்தை விட வலிமையானது. அடுத்து துக்க மௌனம், சைலன்ஸ் ஆஃப் கிரீஃப். அங்கே பேச்சுக்களுக்கு வேலை இல்லை. சிந்தனை மௌனம், சைலன்ஸ் ஆஃப் கான்டம்ப்ளேஷன். கவனம் மற்றும் தேடல். பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அதிக சக்தி உண்டு. அடுத்து குழப்பத்தில் மௌனம், என்ன பேசுவதென்று தெரியாத நிலை. அடுத்து உச்சகட்டமாக ஞான மௌனம், சைலன்ஸ் ஆஃப் விஸ்டம். முதிர்ச்சி மற்றும் நிதானத்தில் வருவது. அந்த நேரத்தில் மௌனம் என்பது நம் ஆன்மாவுடன் நாம் நடத்தும் ஒரு மேன்மையான உரையாடல். இதுதான் மௌனத்தில் பேசுவது என்பதை நான் உணர்கிறேன். மௌனம் எப்படி செயல்படுகிறது என்று பார்த்தால், லிசனிங் அண்ட் அக்னாலஜிங்னா கவனித்தல் மற்றும் அங்கீகாரம். பிறர் எதிரில் இருப்ப சொல்ல வருவதை அவங்க கருத்தை சொல்றதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கிறது மற்றும் அவர் பேர் மரியாதை கொடுப்பது. வார்த்தைகள் சத்தமிடும் இடத்தில் யோகா இல்லை. மௌனம் பேசும் இடத்தில் தான் யோகா பிறக்கிறது. பேசும்போது அங்கங்கே இடைநிறுத்தம் வேண்டும். இந்த பவர் ஆஃப் பாஸ். பேசுறவங்களும் சரி, கேட்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கணும். நாம் சொல்ல வந்த விஷயத்தை மற்றவர்கள் உள்வாங்கினால் இது அவகாசம் அளிக்கும். அந்த கருத்தின் ஆழத்தை இது அதிகப்படுத்தும். அமைதியாக இருப்பதல்ல மௌனம், ஆழமாக உரையாடுவதுதான் உண்மையான மௌனம். அதான் மௌனத்தில் பேசுது.
திங்கிங் சைலன்ஸ், ஆழமான சிந்தனைகள். கடினமான கேள்வி கேட்கப்படும் போது உடனடியாக பதிலளிக்காமல் மௌனமாக இருப்பது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் உங்கள் கேள்வியை மதிக்கிறேன், அதற்கு சரியான பதிலை யோசிக்கிறேன். இது உங்களை ஒரு நிதானமான மனிதராக மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தும். இக்கட்டான சங்கடமான மௌனம். பேச்சுவார்த்தையின் போது திடீரென்று என்ன பேசுவதென்று தெரியாமல் ஒரு நிசப்தம் நிலவும். இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு அல்லது தயக்கம். வார்த்தைகள் தடுமாறும் இடத்தில் மௌனம் ஒரு அழகான கவிதையை வாசிக்கிறது. சங்கடமான கேள்விகளுக்கு மகிழ்ச்சி பதில் சொல்லுவார், வாழ்க வளமுடன். அதுக்கு மேலே பதில் சொல்ல மாட்டாங்க. இது முனிரத்னம் ஐயாட்ட கேட்டது. வேற எதுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா ஒரே பதில், வாழ்க வளமுடன். அதுக்கு மேலே பேச மாட்டாங்க மகிழ்ச்சி. தாய்மானவர் மௌனத்தை பற்றி என்ன சொல்றாருன்னா, சின்னமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் அடங்க கல்லாருக்கு வாயே பராபரமே. தாய்மானவர் அழகா மௌனத்தை பற்றி விசாரிக்கிறாங்க. ஞானத்தின் உச்சமே மௌனம்தான். பொதுவாக ரமண மகிழ்ச்சி எங்கேயே போனீங்கன்னா அங்கே பேச்சே இருக்காது. மௌனத்தை ஏன் பேச விடணும்? தலைப்புக்குள்ள போகும்போது ஏன் பேச விடணும்னு யோசிச்சு பார்த்தா, வார்த்தைகள் பெரும்பாலும் முகமூடி அணிஞ்சிக்குதான். வர்ற வார்த்தைகள் முகமூடி அணிஞ்சிக்குதான். மௌனம் நிர்வாணமானது, எந்த முகமூடியும் இல்லை. அது உள்ளத்தில் உள்ளதை உடல் மொழிகளிடம் முகத்திலும் பிரதிபலிக்கும். ஸோ மௌனம் பிரதிபலிக்குமா, வார்த்தைகள் முகமூடி போட்டிருக்குமா. ஆனால் அந்த தலைப்பு எப்படி கொடுத்தாங்க, என் குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10 குரூப்பு, இன்ஜினியரிங் காலேஜ் குரூப்பு, சிவில் குரூப்பு, எலக்ட்ரிக்கல் குரூப்பு, எல்லாத்துலேயும் எப்படி தலைப்பு எப்படிப்பா கொடுத்தாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. தலைப்பே ரொம்ப பிரமாதம். அதுக்காக ஒரு 3 நாள் திடீரென்று அழைப்பு. யாரும் இல்லைன்னா டப்புன்னு கூடுவாங்க. அமுதாம்மா தலைப்பு கொடுத்த முன்னுரை அவர் சஜஸ்ட் பண்ணல, யாரும் இல்லைங்க ஏன் முன்னுரை அமுதாம்மா சொன்னாங்க. ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஒரு தனி சுகம். கிட்டத்தட்ட 100 பங்குல 90 பங்கு பயன் எனக்கே. ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு தனி சுகம். அதில் இறையன்போ அல்லது தாமோதரன் ஐயாவோ ஓஷோவோ சுக்கி சிவமோ இன்னும் பல பேராசிரியர்கள் அவர்களை படித்து உள்வாங்கி அவங்களுக்கு கற்றுக்கொண்டு இப்போது என்னுடையது அதனுடைய அம்சமாக என்னால் முடிந்ததை நான் உணர்ந்ததை சொல்ல விளைகிறேன். ஒரு பாடல் சொல்லுவாங்க, முதல்ல முன்னுரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி விட்டார், உணர்ந்தோருக்கு உதவியே தீரும். இதனுடைய பாடல் வரையெல்லாம் கண் போன போக்கிலே கால் போகலாமல்ல, உணராமல் போவோருக்கு உதவாமல் போகணும் ரிவர்ஸில் போட்டார். அப்படி மௌனத்தை உணர்ந்தோருக்கு அது எப்படி மௌனத்தை பேசுறது பார்த்தா மிகப்பெரிய சப்ஜெக்டர். அம்மையார் சொல்லியிருக்காங்க, வளரால் சொல்லியிருக்காங்க, தாய் மௌனம் பேசியிருக்காங்க. எப்படி மௌனத்தை பேச விடுறதுன்னு சொல்லி தலைப்புல இதில் ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை சொன்னாதான் நல்லா இருக்கும். மௌனம் எப்படி வந்துச்சு, என் வாழ்க்கையில் பயன்படுத்தினேன் அப்படிங்கிறத பற்றி புக்கில் எழுதியிருக்கேன். நம்ம சிவகுமார் ஐயாவுக்குள்ள தெரியும், முன்னுரை தெரியும். இருந்தாலும் ஒரு சில கருத்துக்கள் மற்றவங்களுக்கு தெரியாதவர்களுக்கு. 2004ஆம் ஆண்டு தான் இங்கே வரேன். 50 வயது எனக்கு. அப்போது 3 வயது வெளிநாடு, தந்தையில்லா கல்லூரி மகன்கள், தாயின் நெருக்கடி, வளர்ப்பது, வரவேண்டிய நிர்பந்தம், குடும்ப நெருக்கடி, அலுவலக நெருக்கடி, பிபி 200க்கு 120. மருத்துவமனையில் சார் அந்த நேரத்தில் நான் போன கால நேரத்தில் நல்ல மனநிலையில் இருந்து மாத்திரை அதிகம் எழுதாமல் யோகா போகலைங்க, வருமன் மாத்திரை அதிகப்படுத்த வேண்டாம்னு சொன்னார். அதுவரையிலே யோகாங்கிறத பற்றி எனக்கு அவ்வளோ ஒரு நல்ல புரிதல் இல்லை. அவர் சொன்னோன்னு நான் உடனே சொல்றதெல்லாம் கேட்பேன். டக்குன்னு யார் சொன்னாலும் கேட்டுருவேன். அது சொல்லுவாங்க, யார் சொன்னாலும் நம்பிடுறீங்க வீட்டில் சொல்லுவாங்க. ஆனால் இதுவரையிலும் ஒன்றுமே தவறாக நடந்ததில்லை. 95% நல்லா தான் நடந்திருக்கு. யார் சொன்னாலும் நம்புறது நல்லா நடந்திருக்கு. அடுத்த நாள் இங்கே வந்துட்டேன். ராகவன் ஐயா, நாராயணையா குப்பமேடாத நேரத்தை திருத்தி ஒரு அழகாக பயன்படுத்துறதுக்கு வச்சுருக்காங்க. அடுத்த நாள் இங்கே வந்துட்டோம். 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்மார் வந்துட்டு இப்போ மனசு என்ன மாறாயுதல், ஆசைகள் இவ்வளோ விழித்து இருக்கா, உடல் உயிர் மனம் இவ்வளோ விஷயம் இருக்கா, ஐயோ தெரியாத போச்சு, 50 வருஷம் போச்சு, 50 வருஷம் கடந்துருச்சுன்னு ஒரு பெரிய ஆற்றாங்க.
ஃபுல் சின்சியராக 1 மாதம் 2 மாதம் தொடர்ச்சியாக வரும். எல்லா பயிற்சியும் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு துரியை முடிச்சுட்டு மௌனம் கிளாஸ் முடித்து இப்படி வெளியே போகிறேன். அங்கே ஒருத்தர் நிற்கிறார். அவர் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டார். கையை பிடிச்சி அவர் சொன்ன முதல் மொழி, தயவு செஞ்சு ஒரு 3 நாள் மௌனம் கடைபிடித்து அவருடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் வந்து அப்படின்னு ஏதோ ஒரு யாசம் கேட்குற மாதிரி என் கையை பிடிச்சி கேட்டார். அவர் சொன்னதுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும் இல்லை, பொதுவாக சொல்லிட்டா குழந்தைங்கள்ட்ட சொல்லிவிட்டு அதை ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ட்டு நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னா, எங்கள் மகாலட்சுமி அப்பார்ட்மெண்ட்டில் 10 பிளாக் ஒரு கிராமமே இருக்குது. 325 வீடுகள் இருக்குது. அந்த வீட்டில் நடுவில் அந்த டிராவல்சம்பர் இடத்துல போய் எங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் என் மகனும் ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார். நான் 3 வருஷம் வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன் இல்லையா. இப்போ தான் வந்து 1 மாதம் ஆகுது. உடல்நிலை பிபி சரியில்லை, இங்கே வந்துட்டு போகிறேன். இவர் என்ன சொல்லிட்டாரு, மௌனம்னா ஒன்றும் சிக்கல் வரும்போது பேசாதீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. பேசாமல் இருக்க முடியாதுல்ல, ஏதாவது நெருக்கடி வரப்போ பேசாதீங்க. சொன்னது வார்த்தை. அன்னைக்கு போய் அவரை கடந்து போகிறேன். ஃபோனில் கூப்பிடுவேன். 3 தடவை கூப்பிடுவேன். வாப்பா சாப்பிட்றேன்னு கூப்பிடுவேன். 4-5 தடவை கூப்பிடுவேன். வரப்பான்னு சொல்லுவார். ஆனால் 10-11 மணிக்கு வருவார். இதுதான் நடைமுறை. இவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறேன் இல்லையா. அன்றைக்கி ஃபோனே அடிக்கல அவருக்கு. மொபைல் அப்போ தான் வந்த புதுசு. அவர் சீக்கிரம் வீட்டுக்கு வர்றார். ஏன் அப்பாட்ட வந்து ஃபோனே வரல? எனக்கு ஆச்சரியம், சந்தோஷத்துலேயே தூங்கி போனேன். இது முதல் நாள் வெற்றி. 2வது நாள் அலமாதிங்கிற பவர் போகிறேன். 400 kV சப்ஸ்டேஷன். என்னை ஒத்த ஒரு நண்பர், காரணமே இல்லாமல் இன்னொரு நண்பர் இருக்கும்போது, என்னுடைய அட்மைரர் அவர், என்னுடைய விட சின்னப்பராஜன் ஒருத்தர், மோகன்ராஜ் தான் என்கிட்ட பேசுகிறாரு. தவறாக பேசுகிறாரு. அப்போ இதை நான் அப்ளை பண்ணும்போது முகத்தை மட்டும் பார்த்தா, கண்களை மட்டும் கவனித்தேன். கொஞ்சம் முகமும் இறுகிய மௌனம் தான், அவ்வளோ இதாக பண்ண முடியல. பண்ணும்போது அவர் பேசாமல் விடை பெற்றுறோம். இவர் போன பிறகு இன்னொரு நண்பர், எப்படி சார் உங்களை இப்படி பேசுகிறாரு, நீங்கள் கம்முன்னு இருக்கீங்க, வாங்கியிருக்க வேணாமா, ஃபயர் பண்ணியிருக்க வேணாமான்னு திட்டுறாரு. ஏதோ சொல்கிறார். என்ன சார் இப்படி கம்முன்னு இருக்கீங்க, ஏதோ தெரியாமல் பேசுகிறாரு, விட்டுருப்பா, பரவாயில்ல, வேலையை பார்ப்போம். இந்த வேலை கெட்டு போய் கால நேரத்தில் போகிறோம், வேலை கெட்டு போயிடுமே. பிஹெச்எல் கான்ட்ராக்ட் ஏற்கனவே வேலை முடிக்கல. போகும்போது அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா அதே நண்பர் வந்து என் கையை பிடிச்சிட்டு கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்குறாரு. கண்ணீர் அப்படி சொட்டுது. சாரி சார், தெரியாமல் பண்ணிவிட்டு சார், மன்னிச்சிங்க சார். இது 2ஆம் நாள் வெற்றி. 3ஆம் நாள் கூடவே இருக்காங்க இல்லையா, அவங்களிடம் பேசும்போது வைத்தீஸ்வரன் கோயில் சுவடி மாதிரி ஒன்று எடுப்பாங்கள்ல, அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க. நான் ஒரு பதிலுக்கு ஒரு சுவடி எடுப்பேன். அவங்க சுவடி எடுத்து பேசுகிறாங்க, நான் பதிலுக்கு சுவடி எடுக்கலை. கொஞ்ச நேரம் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, என்னங்க நான் ஒரு கத்தி தான் 2 கத்தி எடுத்தால் சண்டை போட முடியும், ஒரு கத்தியில் எப்படி சண்டை போட, இந்த வார்த்தை சொன்னாங்க. இப்போ இல்லைன்றாங்க, மறந்துட்டேன்றாங்க. சொன்ன வார்த்தை என் புக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். 3 நாள் வெற்றியை கண்டுட்டு அதை அந்த உணர்ந்தது உதவிக்கொண்டே இருக்கிறது. 20 வருடமாக பல வடிவங்களில் பல செயல்களில் உதவியதை லிஸ்ட்டே சொல்ல முடியாது. அதை அடுத்தடுத்து சொல்கிறேன், அடுத்த அனுபவங்கள். இப்படி இந்த மௌனத்தை வந்து எப்படி எனக்கு அந்த சங்கல்பம், அந்த ப்ராமிஸ் என்கிட்ட கேட்டு வாங்கினவர் முன்னூர் ஐயா. இந்த கதவு பின்னாடி இருந்து கையை பிடிச்சி அந்த அனுபவத்தை சொல்லுங்கன்னு கேட்கும்போது அது இன்னைய வரலையும் என் மைண்டில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனுடைய பயன் எண்ணற்ற பயன். அந்தமான் பயணமாகட்டும், மாஸ்கோ பயணமாகட்டும், அடுத்து வியட்நாம் பயணமாகட்டும், இப்போ போன இதுக்கு கூர்க் பயணமாகட்டும், எல்லாம் அந்த நட்புகள் வந்து சொல்கிற உதவிகள் இருக்கே. பணத்தில் சொல்ல முடியாது. அங்கங்கே நம்ம விருந்து உபச்சாரமாக பல வடிவங்களில் கிடைக்குது. எல்லாமே அதை உணர்ந்த, நம்பின, கடைப்பிடிக்கிற, அதனால் வருது, கிடைக்குது. இதெல்லாம் மனவளக்கலை மட்டுமே காரணம். இதில் வந்து மகிழ்ச்சி என்ன சொல்லுவார், இந்த மௌனம் கடைப்பிடிக்க சொல்லுவார். மாதம் ஒரு தடவை இருங்க, அல்லது வாரம் ஒரு தடவையாவது இருங்க, அல்லது டெய்லி 1 மணி நேரமாவது இருங்க. ஒன்றும் முடியலையா, உங்களை பிடிக்காதவங்கள்ட்டையாவது பேசாமல் இருங்க. இந்த மகிழ்ச்சி நான் வார்த்தை. அப்போ என்னன்னா இதெல்லாம் சிக்கல் சரியாயிடும். பேசாமல் இருந்தாலே பிடிக்காதவங்களை பேசாமல் இருங்கன்னு கெஞ்சிற மாதிரி கேட்பார் அவர். அல்லது அந்த எதிர்கொள்ள பக்குவம் நமக்கு வந்துடும், இல்லை அவங்களே சரியாயிடுவாங்க. இதோ ஒன்று. இந்த மௌனத்தில் என்கரேஜிங் சைலன்ஸ்னு ஒன்று இருக்குது. லிசன் பண்ணும்போது பேச தூண்டும் மௌனம். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கேப் விட்டுன்னா
இன்னும் அடுத்து சொல்ல வருவாங்க. ஐயா நீங்கள் மவுண்ட் ரோட் போகிறீங்கல்ல, அங்கே போகும்போது இது பார்த்தீங்கல்ல, இது அங்கே போனால் ஹிக்கிம்பாதில் கிடைக்கும், இந்த புக்கு வந்துருக்குன்னு சொல்ல வருவாங்க. நம்ம பொதுவாக சம்பாஷணில் நான் மவுண்ட் ரோடு நான் வேறு எதாவது பேச ஆரம்பிச்சிடுவேன். இப்போ இதெல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் கேப் விட்டுன்னு வச்சுங்க, அவர் நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் ஜி ராமகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட அவர் நிறைய டைம் கொடுப்பார். ஐ எம் ஆக்டிவ் லிசனர். அப்போ என்ன நினைக்கிறாரு, அவர் அடுத்து அந்தமானோ எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போகும்போது என்னை விரும்பி கூப்பிட்றாரு. விரும்பி கூப்பிடும்போது வேண்டுகோள் அடிக்க, நான் என்னோடய இணையரோடு வரேன், நீங்களும் இணையரோடு வரணும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறார். அங்கே நல்ல ஒரு வரவேற்பு, தொழிலாளர்கள் வீட்டில் போய் சாப்பாடு, மிகப்பெரிய பயன். அது ஏன் சொல்ல வரேன்னா, அந்த என்கரேஜிங் சைலன்ஸை அந்த நிறுத்திய பிறகு சிறிது நேரம் மௌனமாக இருக்கும். ஒரு உரையாடல் தொடர்ந்து நடுவில் கேப் போட்டுட்டு போகும்போது அவங்களுக்கு கூடுதல் தகவல் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இது நேர்காணல்லையும் மற்ற இடத்துலையும் இது நடக்கும். கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு. இதில் அடுத்து இன்னும் வரும்போது ஆக்டிவ் லிசனிங் ஒன்று. இது என்கரேஜிங் சைலன்ஸ். அடுத்து ஆக்டிவ் லிசனிங்கில் மற்றவர் பேசும்போது அவர் கண்களையே பார்ப்பது, மௌனமாக கவனிப்பது. உரையாடலின் போது இருவர் பேசிக்கொண்டிருக்கும் போது ஏற்படும் அமைதி இடைவெளி அல்ல, அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உணர்வு, பரிமாற்றம், ஒரு பலம். சில நேரங்களில் சங்கடமான நேரத்தில் இது ஒரு நடந்துச்சு. ஐயாவுக்கு தெரியும், எஸ்சிஜிசிசியில் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். எஸ்சிஜிசி சென்னையில் கோடிக்கணக்கில் லூட் பண்ணிட்டாங்க. ஒரு செக் போடுறோம், பேமெண்ட்டில் டபுள் என்ட்ரி போட்டு நிறைய செலவு பண்ணி ஃப்ராட் பண்ணிட்டாங்க. அதில் டெலிஃபோன் பில்லு நாங்கள் கட்டுற எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டா கட்டுவோம். அதில் ஒன்று 1000 ரூபா 2000 ரூபா டெலிஃபோன் பில் கட்டியிருக்கேன். அதை கார்பன் இல்லாமல் எனக்கு ரசீதி போட்டுட்டு அவன் கார்பன் ரசீதே போடலை. இப்படி எனக்கு என்கொயரி. நான் மவுண்ட் ரோட்லேருந்து இந்த வெளி மாநிலத்துக்காக செக்கிங் இன்ஸ்பெக்ஷனுக்காக போயிட்டுருக்கேன். அந்த மெட்டீரியல் செக்கிங்காக பீகார் அங்கே எங்கெல்லாம் போயிட்டுருக்கோம். போகும்போது நான் வர முடியல. அந்த இன்ஸ்பெக்டர் கோவம் வந்துடுது, அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். என்னங்க கூப்பிட்டு வரமாட்டிங்களா, வாங்க சீக்கிரம்னு சொல்லி வேகமாக பேசுகிறாரு. நான் போயிட்டேன். அப்போல்லாம் மௌனம் இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு லேபு பரீட்சை மாதிரி நடக்குன்னு நினச்சிக்கிட்டேன். அவர் என்ன சொல்கிறார், போன உடனே, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் கூப்பிட்டு வரமாட்டீங்களா, எத்தனை நாள் உங்களுக்கு ஃபைல் வச்சுட்டு முடியும், தூக்கி உள்ளே போடுறது தெரியுங்களா, இந்த வார்த்தை. நான் இப்போ எஸ்சியாக இருக்கேன். அவர் கண்களையே பார்த்தேன், அவர் கண்களை மட்டும் பார்த்தேன், வேறு ஒன்றும் செய்யலை. கொஞ்சம் கொஞ்சமாக கூல் டவுன் ஆகிறாரு. அவரே பதில் இப்படி எழுதுங்கன்னு சொல்கிறார். எழுதிங்களா, அப்போவும் பேசலை. அப்புறம் முடிச்சுட்டு காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டார். மணி 4. அப்போது டிஃபனாக சாப்பிட்டு போங்கன்னு கேட்குறாரு. வெளியே வரும்போது அவர் என்ன ஆக்சுவலாக சாப்பிட்டு போங்கன்னு எனக்கு விருந்தாளி சொல்கிற மாதிரி சொல்கிறார். அதே மனிதர். ஏன் நான் கம்முன்னு இருந்தேன்னா, அதுக்கு முன்னாடி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரோட ஒரு டாக்டர் நடந்தது தகவல் வருது பேப்பரில். அந்த டாக்டரை இது பண்ணிட்டாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில். அவரை இவங்க போலீஸில் இது பண்ணிட்டாங்க. ஸோ எங்கே மௌனம் காக்கணும் அந்த உணர்வும் இருந்தது. ப்ளஸ் மௌனம் கற்றுக்கிட்டதால அவர் கண்களை மட்டும் பார்த்து மௌனமாக பயங்கர வெற்றி அந்த அலுவலகத்தில். அது ஆக்டிவ் லிசனிங். மௌனத்தை பேச, நம்ம மௌனத்தை பேசுன்னு சொல்கிறாங்களே, பேச விடும்போது, மௌனத்தை பேச விடும்பொழுது அது இசையாக மாறும். சத்தம் மிகுந்த உலகில் மௌனம் ஒரு நுணுக்கமான இசை. அதை காதுகளால் கேட்க முடியாது, இதயத்தால் மட்டுமே உணர முடியும் அந்த மௌனத்தை. எனக்கு சண்முக சுந்தரன் ஒரு எஸ்சி இருந்தார் திருச்சியில். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பார், பேசவே மாட்டார். நான் ஏஇ, அவர் எஸ்சி. அங்கே ஒரு சைட்டில் ஒரு பிரச்சனை, சாருக்கு தெரியும். ஒரு பில்டிங் எஸ்டிமேட் போட்டோம். பேமெண்ட் பண்ணும்போது தெரியுது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஐட்டமே கொடுக்கல. நான் ஏஇ, ஏடிஇ நடுவில் இருக்காங்க. பில் நேராக அவர்கிட்ட போய் சொன்னேன், சரி சைட்டு போகலாம் வாங்கினார். ஸோ திருச்சியில் ஏறதான் துறையூருக்குள்ள தான் அந்த ஒர்க் நடக்குது. அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு, கான்ட்ராக்ட் பேமெண்ட் பண்ணணும். அந்த ராடு யூஸ் பண்ணி போட்டால் அது பேமெண்ட் பண்ணுறது வழி இல்லை. எஸ்டிமேட் என்னுடைய மிஸ்டேக். என்னுடைய இஓ ஏடிஓ யாரும் கூட இல்லை. நான் ஏஇ, அவர் எஸ்சி. அங்கே ஏறி உட்காந்து பேசவே இல்லை மனிதர். பேசாமல் சைட்டுக்கு வந்தார். சைட்லாம் பார்த்தா ஒர்க்கு நல்லா நடந்தது. பதில் சொன்ன பாருங்க, பேசாமல் அன்றைக்கி நான் அப்போ நான் மௌனம் சேரல. அது இன்னும் மைண்டில் இருக்குது. அந்த எஸ்டிமேட் சீலுக்கு மட்டும் தனி எஸ்டிமேட் போடு, தனியாக நான் பேமெண்ட் பண்ணிடுறேன், அதை மட்டும் கொடுத்துரு, தனி சின்னதாக ஒரு எஸ்டிமேட் போட்டுக்கொண்டா அப்படின்ட்டு. பயங்கர பேசாமல் இருந்து அவர் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்க, உண்மையாக நடந்திருக்கான்னு பார்க்க வராரு. அப்போ கூட என்கிட்ட பேசலை, என்னை திட்டலை, எதுவுமே பண்ணலை.
ரிசல்ட் வந்து உடனே செய்கிறார். அப்போ பேசாமல் இருக்கும்போது வள்ளலார் சொன்ன மாதிரி ஆற்றல் கூடும், மௌனத்தில் இருக்கும்போது ஆற்றல் கூடும். அடுத்து என்ன செய்யலாங்கிற ஒரு தீர்வு கிட்டும் பேசாமல் இருக்கும்போது. அரசியலில் ஆன்மீகத்தை புகுத்துறாரு, அவருக்கு ஆன்மீக அந்த மௌனமே ஒரு பலமாக அமைஞ்சது நம்ம காந்திக்கு. வள்ளுவர் மௌனத்தை பற்றி டைரெக்டாக சொல்லலைன்னாலும் அடக்கமுடைமை, சொல்வன்மை, பயனில்லை சொல்லாமை ஆகிய அதிகாரங்களில் மௌனத்தை அவசியத்தையும் பேச வேண்டிய முறையும் அழகாக விவரிக்கிறார். வள்ளலார் வந்து அதை ஞான மார்க்கத்துக்கு இறைவனை அடைகிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இவர் வந்து வாழ்வியல் அறமாக வள்ளுவர் சொல்கிறார். மௌனத்தை வந்து வாழ்வியல் அறமாக அதை விவரிக்கிறார். வள்ளுவத்தின் பார்வையில் வந்து மௌனம் வெறும் பேச்சற்ற நிலை அல்ல, அது ஒரு வகை தற்காப்பு, ஒழுக்கம் மற்றும் ஆற்றல் அப்படி கொண்டு வர்றார் வள்ளுவர் அப்படி நினைக்கிறார். அதில் நாவடக்கம், த பவர் ஆஃப் சைலன்ஸ், எதை அடக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாவை மட்டுமாவது அடக்க வேண்டும், இல்லையெனில் தேவையற்ற சொற்களை பேசி துன்பப்படுவோம் அப்படிங்கிறது தான் யாகாவார் ஆயினும் ஆகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு அப்படிங்கிற குரலில் நாவை காக்க தருவினால் சொற்குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவருங்கிறத மௌனத்தின் அவசியத்தை சொல்கிறாரு. இன்னொரு குரலில் தீயினார் சுற்றப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடு, அந்த வடுவை ஏற்படுத்தாமல் இருக்க மௌனம் சிறந்தது என வள்ளுவர் கருத்து. அந்த நேரத்தில் ஒருத்தரை கட் பண்ணணும், அதுக்கு பதிலாக நீ அந்த வார்த்தையை கம்மி பண்ணிட்டு மௌனமாக இருந்திருப்பா. கோபத்தோடு வலிமையானது அல்லவா மௌனம்? ஏன் தீனா சுற்றப்புண் ஏன் அப்போ கோபத்தில் சொல்ல போகிறோம், அப்போ நீங்கள் மௌனமாக இருந்தால் அதை விட வலிமையானது அப்படிங்கிறத நீ அந்த அளவு செய்யாது அப்படின்னு மறைமுகமாக நீ உன்னுடைய மௌனம் பெருசாக இருக்கும்னு மறைமுகமாக வள்ளுவர் சொல்கிறார். மௌனத்தை தன் மௌனத்தை காத்துக்கொள்வதில் கருவியாக பார்த்தார். மௌனத்தை வந்து ஒரு டூலாக பார்க்குறாரு வள்ளுவர். அதே மாதிரி காதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ, வாயை க்ளோஸ் பண்ணிக்கலாம், காதை க்ளோஸ் பண்ண முடியாது, அது இயற்கையோட. ஏன்னா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், இருக்கிறதுல மிகப்பெரிய செல்வம் கேள்வி செல்வம், அதனால் அதை க்ளோஸ் பண்ணாத, ஓப்பன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கு எல்லாத்தோட தலைன்னு சொன்னார் வள்ளுவர். அப்போ கேள்வியுடைய அதிகாரத்தில் பேசாமல் கேட்பது பெருசுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அப்போது வாயை திறந்து பேசுவதை குறைத்து செவிகளை திறந்து வைத்திருப்பதே அறிவுடையார் செயல் என்ற கேள்வி அதிகாரத்தில் சொல்கிறார். வள்ளலார் பாடலில் இறைவனை உணர்வதற்கான ஒரு உன்னதமான வழின்ட்டு தனது பாடல் ஆழமாக பதிவு செய்துள்ளார். மௌனத்தை ஒரு தவமாகவே நினைக்கிறார் வள்ளலார். வந்து மௌனத்தை ஒரு தவமாக சொல்கிறாரு. தேவையற்ற பேச்சுக்கள் மனதின் ஆற்றலை சிதறிருக்குது. இறைவனை தொடர்புகளில் புற சத்தங்களை அடக்கி அகசத்தங்களை கேட்கணும். அகசத்தங்களை கேட்கணுங்கிறது அவர் கருத்து. மௌனத்தை பேச விடணும். இப்போ கேட்கணும், நம்ம தலைவி பாருங்கள், மௌனத்தை பேச விடுங்கள். வள்ளலார் வந்து அகசத்தத்தை கேட்கணுங்கிறார். ஸோ மௌனத்தை பேச தலைப்புக்காக அது. வள்ளலார் மௌனத்தை 3 விதமாக பார்க்குறாரு. வாக்கு மௌனம், ஜஸ்ட் வாய் பேசாது இருக்கும். அடுத்து இந்திரிய மௌனம், புலனடக்கம், 5 புலன்கள் இருக்கிறது மௌனன்றார், அது இந்திரிய மௌனம் பேசுகிறார். அடுத்து மன மௌனம், எண்ணங்கள் அற்ற நிலை. அப்போ ஆன்மா அந்த நேரத்தில் விழித்திருந்து, இதுதான் உயர்ந்த நிலையா, எண்ணங்களற்ற நிலையில் ஆன்மா விழித்திருக்கு தான் அது மிக உயர்ந்த நிலையாது வள்ளலார் சொல்கிறது. சும்மா இருக்கின்ற சுகம் சோம்பேறித்தனமாக இருத்தல் அல்ல, சும்மா இருந்தால் சோம்பேறித்தனமாக இருத்தல், மனச்சுமையின்றி மனசலனமின்றி அறிவோடு கூடி நிலைத்திருப்பது. பேசாமை என்பது பெருமை தரும் நிலை, தன்னைத்தானே கண்டறியும் ஒரு கண்ணாடி. இந்த மௌனத்தில் நம்மளை நாமளே பார்க்கக்கூடிய கண்ணாடி. அது பாடல் இது. உரைக்கலாகாத ஒன்றை நீ உரைக்க வந்தாயென்றோ, ஒரு திருவருட்பா பாடல்ல, உரைக்கலாகாத ஒன்றை நீ உரைக்க வந்தாயென்றோ, மறைக்கலாகாத ஒன்றை நீ மறைக்க வந்தாயென்றோ. நான் ஏதோ உள்ளதை மறைச்சி பேசுகிறேன், தேவையில்லை. மௌனத்தில் வந்து மறைக்க முடியாது. அதிகப்படியான பேச்சு ஆன்ம ஆற்றலை வீணாக்கும் என எச்சரிக்கிறார் வள்ளலார். சித்தி வளாகத்தில் நீண்ட காலம் மௌன விரதம் இருந்து அந்த அமைதியின் மூலமே பேரொழியை தரிசித்தார். அந்த அமைதி மூலமாக தான் அவர் தரிசிக்கிறார் பேரொழியை. இன்னொரு பாடலில், வள்ளலார் பாடலில், உரைப்பார் உரைப்பவை எல்லாம் ஒழிந்தனவே அங்கே உற்றார் உலகெல்லாம் அற்றார் ஒன்றான பறைப்பால் பரமானந்தம் பொங்கி ததும்பி என் சிந்தை கவர்ந்து திளைக்கின்றதுவே. இந்த பாடலை சொல்கிறார் மௌனத்தை பற்றி சொல்லும்போது. சொற்களால் விவரிப்பவர்கள் எல்லாம் ஓய்ந்து போய் விட்டார்கள்.
பேச்சு அடங்கிவிட்டது. உலகப் பற்றுகள் அற்றுப்போய்விட்டன. அங்கு பரமானந்தம் பெருகி என் சிந்தையை ஆட்கொண்டது. இதுவே மௌனத்தின் உச்சநிலை. வள்ளலார் சொல்றார். வள்ளலாருக்கு முன்னோடியாக மௌனத்தை அதிகம் பாடியவர் தாயுமானவர். வள்ளலார் முன்னாடி வாழ்ந்தவர். அவர் என்ன சொல்றாரு? சொல்லால் சொல்லப்படாதே வெறும் சும்மா இருக்க சுகம் தந்தது என்னாலோ. சொல்லால் சொல்லப்படாதே வெறும் சும்மா இருக்க சுகம் தந்தது என்னாலோ. மௌனத்தை ஒரு மொழியாகவே பார்க்குறார். மௌனத்தை ஒரு மொழி, மௌனம் ஒரு மொழிங்கிற மாதிரி. ஜோக்கு சொல்லுவாங்க, பெர்னாட் ஷா கேட்டாங்களாம், எனக்கு 25 மொழி தெரியும் அப்படின்னாரு. எப்படி தெரியும்? 25 மௌனத்திலே பேசுவேன் நான் அப்படின்னு சொல்லுவார் பெர்னாட் ஷா. ஔவையார் என்ன சொல்கிறார் மௌனத்தை பற்றின்னு பார்த்தா, ஞானக்குரல்ங்கிறதுல வாக்கினால் சொல்லோனா மௌன நிலை அதுவே தூக்கமில்லாத தூக்கம். ஔவையார் சொல்கிறார், வாக்கினால் சொல்லோனா மௌன நிலை அதுவே தூக்கமில்லாத தூக்கம் என தோன்றும். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அந்த மௌன நிலை விழிப்புடன் இருக்கும்போதே அடையும் ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை போன்றது. எப்படி இருப்பாரு வரிகளை தோணும். விழிப்புடன் இருக்கும்போதே ஒரு ஆழ்ந்த தூக்கம் தான் எப்படி ஃபீல் இருக்கும். இப்போ உடம்புக்கு ஒரு சோர்வு இருக்காதான், அந்த மாதிரி நிலை தான் இந்த பேசாமல் இருக்கிற மௌனத்தை பற்றி ஔவையார் சொல்கிறார். இதில் ஹைக்கூ கவிதை மாதிரி மற்றவர்கள் இறையன்பு அவங்கள்ட்ட படித்ததை நான் ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்கேன். வார்த்தைகள் ஓய்வெடுத்த போது உங்கள் சுவாசம் உங்களுடன் பேசியது. மூச்சு நம்மள்கிட்ட பேசும். சத்தங்கள் அடங்கிய போது உங்கள் உடல் தன்னை புதுப்பித்து கொண்டது. சிந்தனைகள் நின்றபோது உங்கள் ஆன்மா ஒரு தெளிவை பெற்றது. தேவையற்ற வார்த்தைகளை தவிப்போமே, தேவையுள்ள மௌனத்தை பாதுகாப்போம். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்து தேவையுள்ள மௌனத்தை பாதுகாப்போம். மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது நமக்குள் இருக்கும் மிகப்பெரிய பலம். சிலர் பேசாமல் இருக்கிறது ஒரு பலவீனமாக நினைக்கிறாங்க. மௌனம் ஒரு வெப்பன் சொல்லுவாங்க, மௌனம் ஒரு ஆயுதம் சொல்லுவாங்க. அப்போ பேசாமல் இருப்பது பலவீனம் அல்ல, அது நமக்குள் இருக்கும் மிகப்பெரிய பலம். வார்த்தைகள் என்பது கரையை போன்றவை, மௌனம் என்பது கடல் போன்றது. கரைக்கு எல்லை உண்டு, ஆனால் கடலுக்கு எல்லை இல்லை. வார்த்தைகள் உங்களை கைது செய்யும். வார்த்தைகள் உங்களை கைது செய்தால் மௌனம் உங்களை விடுதலை செய்யும். உறவுகள்கிட்ட சொல்லிப்பாருங்க, வார்த்தைகளை கைது பண்ணிடும், மௌனம் உங்களை விடுதலை செய்யும். தர்க்கத்தில் தோற்றுப்போவது மௌனம் அல்ல, தர்க்கத்தில் தோற்றுப்போவது மௌனம் அல்ல. நட்பை, உறவை காக்க வார்த்தைகளை தியாகம் செய்வதே மௌனம். தர்க்கத்தில் தோற்றுப்போவது மௌனம் அல்ல. நான் பேசாமல் தோற்று போனதா அர்த்தம் மௌனம் தோற்று போகல. ஆனால் உறவையும் நட்பையும் காக்க வார்த்தைகளை என்ன தியாகம் பண்ணுறது தான் நம்ம மௌனம். ட்ராவல் பண்ணுறோம் 7 மணி நேரம் ஓட்டுறோம், அவனுக்கு தூக்கம் வருது, நடுவில் போய் போகும்போது நிறுத்தி போகிறோம். ஏதோ ஒன்று நான் சொல்ல வழக்கம் போல் அந்த அப்பாங்கிற ஒரு சின்ன பையனை நினச்சிக்கிறோம்ல, அப்பப்போ அவன் தனி குடும்பங்கிறது மறந்துடுறதில்ல. நாமளும் சாதாரண சில நேரங்கள் இருக்கும், ஏதோ ஒன்று சொல்கிறேன், சொல்லியிருக்கக்கூடாது, ஏதோ ஒன்று சொல்கிறேன், சும்மா இருங்கப்பா, அவ்வளோதான் அவன் சொன்ன வார்த்தை. அவங்க மனைவி வச்சுட்டு சொன்னது. அப்போது ஆமாம், அப்போ நான் இங்கே வந்துட்டேன், இதில் இருக்கேன். அடுத்த 2 மணி நேரம் தான் பேசலை. மதி சொல்கிறாள் 1 மணி நேரம், 2 மணி நேரம் தான் பேசலை. அப்போ திருப்பி அவன் பேச்சு கொடுக்குறான், நான் கோச்சிட்டோன்னு என்னட்டு. அந்த கோபத்தை விட வலிமையானதுன்னு சொல்ல வரான். அந்த உதாரணம் நிறைய சொல்லலாம். இபியில் சிவில் மைனாரிட்டி சாருக்கு தெரியும். எலக்ட்ரிக்கில் 2000 5000 பேர் இருக்காங்க, நான் 300 பேர் 200 பேர் இருக்கோம். திருவண்ணாமலையில் வேலையில் சேர்ந்துருக்கேன். நாங்கள் புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணுறது, டவர் லைன் போடுறது, சப்ஸ்டேஷன் கட்டுறது, அதுக்குள்ளே வேலைகள் பண்ணுறது. இந்த மெயின்டெனன்ஸ்னால் டாய்லெட் அடிச்சிக்கிறது, பாத்ரூம் இது பண்ணுறது, ஒழுகிறது, இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுற வேலை. அதில் போய் ஜாயின் பண்ணுறேன், வேறு வழி இல்லை. ஃபாரின் போயிட்டு வந்தால் யாருக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணலையோ அந்த வேலைக்கு நம்மளை போடுவாங்க. திருவண்ணாமலையில் எனக்கு 2 ஜேஇ போனோடனே, சார் நாளைக்கு மீட்டிங் இருக்குது, போய் 2வது நாள் மீட்டிங் இருக்குது சார், திட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க, நான் கொஞ்சம் கோபக்காரன் தெரிஞ்சுக்கிட்டாங்க. திட்டுவாங்க சார், ஒன்றும் கண்டுக்காதீங்க, இந்த காலை அந்த காலை விடுங்க, சூடாக கீரை விட நல்ல டீ கொடுத்துட்டா போதும் சார், அந்த லஞ்ச் டைம் கண்டுக்காதீங்க. கிட்டத்தட்ட 6 டி கடலூர் பாஸ்கரன் அப்போ இதில் ஆரணியில் இருக்கார். பயங்கரமாக அவர் ஒன்றும் பேசலை. பட் என்ன இது பண்ணல, சிவில எதுக்கு லாயகலையா நீங்கள், இங்கே ஒழுகுது, என் பாத்ரூம் இது பண்ணல, அது பண்ணல, எதுவுமே பண்ணுறது இல்லையா நீங்கள், தண்டையா இப்படி தான் பேச்சு நடக்குது.
அப்போ நான் வந்து பேசலை, பதிலே பேசலை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன். ஃபுல்லாக பேசி முடிச்சாங்க, திட்டி முடிச்சிட்டாங்க. அப்படி என்னை பார்த்தாங்க. சார் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறேன், எனக்கு டைம் கொடுங்க. 6D இருக்கீங்க, எனக்கு அவ்வளோ சப்போர்ட் இல்லை. ஆளுக்கு 2 வேலை சொல்லுங்கள் ப்ரியாரிட்டி, அது அடுத்த மாதம் முடிக்கலன்னா எனக்கு கேளுங்க சார் அப்படின்னு. கரெக்டாக இருக்குது அவர் சொல்கிறது அப்படின்னு. ஆளுக்கு 2 வேலை ப்ரியாரிட்டி சொன்னேன். 6 2 12 வேலை சொன்னாங்க. அடுத்த மாதம் மீட்டிங் முன்னாடியே நான் முடிச்சிட்டேன். இப்போ எஸ்சியிலேருந்து ஃபோன் வருது, கௌதம் நீங்கள் அங்கே உங்கள் ரூம்லேயே இருங்க, நாங்கள் தேவைப்படுறப்ப உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னாங்க. நான் ஏதோ பெரிய அதிகாரி, கடைசியாக வந்து கடைசி 10 நிமிஷம் தான் எனக்கு வேலை. அப்போ கடவுள் பாஸ்கர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வண்டி வேண்டாம், புது ஜீப் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு வண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க தெரியும். என்ன காரணம்னா மௌனம் அவ்வளோ பெரிய பலம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் போதும், கொஞ்சம் கேப் விட்டால் போதும், ரொம்ப நேரம் கூட இருக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் கேப் விட்டால் போதும். கோச்சிட்டியாப்பா கோச்சி கேட்பாங்க, உறவுகளோ நட்புகளோ. இது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அது ஒவ்வொரு நாளும் நான் நம்பினேன், மனவளக்கலை நம்பினேன், மௌனத்தை உணர்ந்தேன், அதை அனுபவித்து ரசிக்கிறதால அது உதவிக்கொண்டே இருக்கிறது. மாஸ்கோ போனோம், ஒரு 8 நாள் 10 நாள், தனி வண்டி, ஒரு கைடு, சாப்பாடு அத்தனையும் ஃப்ரீ. கிட்டத்தட்ட 2 lakhs மேலே ஆகும். திருப்பி அப்படி வாய்ப்பே கிடைக்காது. அதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த நட்பு தான். நடைபயிற்சி நட்புகள்னு ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க. சொல்லும்போது அவங்க சொல்கிறத கேட்டு கொஞ்சம் கேப் விட்டால் போதும். இப்போ நம்ம பேச முயற்சிப்போம். பேசா நோன்பு ஆற்றுங்கால் நம்ம பேசுறது நம்ம மனசு துடிக்கும். ஆனால் கொஞ்சம் கேப் விட்டு அடுத்து சொல்ல வருவார். அவர் ஏதோ சொல்ல வருவார். வியட்நாம் ஒன்று போயிருந்தேங்க, என்ன வியட்நாம் போயிருந்தேன் என்னங்க ஏதோ அப்படி சொல்லுவார். அன்றைக்கி போகிறோம், காரில் வரேன், நான் போகிறோம், நிறுத்துங்க, இங்கே பாருங்கள் யார் வரா பாருங்க, கௌதம் தான் வர்றார், காய்கறி வாங்கிட்டு வந்துருக்கார் பாரு, ஐயா வணக்கம் ஐயா. இதெல்லாம் நட்புகள் இப்போ மௌனத்தின் கொஞ்சம் கேப்பு தான். இந்த உரையாடலில் உடல் மொழி அதை நாம் கடைபிடிக்கணும். அது குடும்பமாகட்டும், எங்கே ஆனாலும் சரி. கொஞ்சம் சில நேரம் அதுக்கு சில இதெல்லாம் வந்தாலும் மிகப்பெரிய பயன் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் திடீர்னு ஒரு ஃபோன் கால், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் எடுக்கணும். கிளாஸ் எடுத்து அவ்வளோ பெரிய பாராட்டு, ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கொடுத்து தொடர்ந்து நீங்களே எடுங்க. சாப்பிட்ட பிறகு இங்கெல்லாம் தூக்கம் வர மாதிரி சிஇபிடபிள்யூ ஒருத்தர் வந்து எடுப்பார், இங்கெல்லாம் தூக்கம்தான் வரும். அவ்வளோ அருமையாக போச்சு. இந்த உதாரணங்கள் அங்கங்கே உதாரணங்களோடு சொல்லி 5000 சன்மானமும் கொடுத்தாங்க 1 ஹவருக்கு. மிகப்பெரிய ஆடிட்டோரியம், 80 பேர் கலந்துட்டாங்க ஐஎஸ்டி. காரணம் என்னென்னா நம்ம சொல்ல வந்ததை எதுக்காக சொல்கிறோம், அவங்க கேட்க லிசன் பண்ண ரெடியாக இருக்காங்களா, அப்போ சொல்லலாமா சொல்லக்கூடாது, எப்போ முடிக்கணுங்கிற தெரிஞ்சிட்டாலே போதும். அமுதாம சொல்கிறப்ப வீட்டில் கூட இருந்தாங்க. இப்போ கூட கிட்ட போய் ஒப்பிச்சுட்டு வந்துடுங்க, கக்கிட்டு வந்துடுங்க, பரவாயில்ல அப்படி சொல்ல. என்ன காரணம்னா அதை நம்ம ரசிக்கணும், அவ்வளோதான். அது கோபப்படவே கூடாது. மௌனம் வந்து உண்மையிலேயே அது ஒரு கோபத்தை விட வலிமையானது தான். அது குழந்தைங்கள்ட்ட அவனு பேசினான்னா, என்ன தத்தா நாளைக்கு யோகா பண்ணியிருந்தாத்தா, இப்போ ஒரு பேரை வந்திருந்தான், 1 மாதம் இருந்தான். எல்லா இடத்துலையும் பயன்படுது. இந்த மௌனத்தை வந்து பேச விடுறது எப்படின்னா, நம்ம உடல் மொழி மூலியமாக தான் பேச விடணும், நம்ம கண்கள் மூலியமாக பேச விடணும், நம்ம செயல் மூலியமாக பேச விட்டாலே மௌனத்தை பேசுங்கள்னு நான் அர்த்தம் புரிஞ்சுக்கிறேன். தலைப்பை கொடுத்தவர் இதை பற்றி கொஞ்சம் பேசுனா கொஞ்சம் நல்லா எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது. தலைப்பை கூட அவர் என்ன நினச்சி தலைப்பை கொடுத்தாருன்னு தெரியல. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி.